வெண்டைக்காய், பூசணிக்காய்லாம் தான் வச்சு மோர் குழம்பு பண்ணணுமா? நம்ம சுண்டக்காய் வத்தல வச்சும் மோர் குழம்பு சூப்பரா பண்ணலாங்க. ஒரு கடாயில எண்ணெய் விட்டு சுண்டக்காய் வத்தல நல்லா மொறுமொறுன்னு வறுத்தெடுத்துக்கலாம். கெட்டியா ஒரு 3 கப்பு தயிர கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கலாம். இப்போ மிக்ஸியில தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இந்த அரைச்சத மோர்ல போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதுல உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்ப இந்த கலந்து வச்சத அப்படியே தனியா வச்சுட்டு, கடாயில எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு, இந்த கலந்து வச்சிருக்கிற மோர் கலவைய போட்டு, அதுல நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற சுண்டக்காய் வத்தலையும் போட்டுட்டு, நல்லா நொர வர வரைக்கும் நம்ம இத குக் பண்ணிக்கலாம். கொதிக்க வைக்கவே கூடாது மோர் குழம்ப. சூப்பரா நொர வந்ததும், அடுப்ப ஆஃப் பண்ணிட்டோம்னா, கம கமன்னு சுண்டக்காய் வத்தல் மோர் குழம்பு இஸ் ரெடி. நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாரி என்னோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.